வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இது ஃபுல்லாக வெண்டைக்காய் விதை நட்டுருந்தோம். பச்சை வெண்டை விதை நட்டுருந்தோம். விதை நட்டதே கூட தெரியல அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பச்சை வெண்டை, இது விதைக்காகத்தான் நட்டிருக்கோம். இதில் என்னென்னா, ஸோ தம்பி ஓட்டிகிட்ருக்கான், உங்களுக்கு பார்த்தாங்கன்னா தெரியும். இந்த மிஷின் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் தான் இந்த வாய்க்கால் மட்டும் எடுத்து விட்ருக்கோம். இப்போ பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த வாய்க்கால் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வாய்க்கால் மட்டும் எடுத்து விட்டுக்கிட்டுருக்கான். இது இந்த மாதிரியான சின்ன சின்ன டூல்ஸ் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் பார்த்திங்கன்னா இப்படியான ப்ளைனாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த வாய்க்காலில் இந்த மேட்லாம் ஓட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா ஓட்டலாம். நீங்கள் ஒரு வேளை மேட்டுப்பாத்தி மாதிரி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மேட்டுப்பாத்தியோட பாத்தியில் ஓட்ட முடியாது, அந்த வரப்புகளில் ஓட்ட முடியாது. இந்த நடக்கக்கூடிய அந்த வாய்க்கால் இருக்குது பாருங்கள், அதில் வேணால் இந்த மாதிரியான டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளையெல்லாம் நம்ம இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு கைக்களை தான், கையில் சாதாரணமாக கொத்து வச்சு களை வெட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் களை எடுக்கவே முடியும். ஸோ நாங்கள் பார்த்தோம், அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்காகவாச்சும் நம்ம இதை களை மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக இருக்கணும். களை எடுக்கிறது பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்து விட்டுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன டூல்ஸ் எதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ப்ளைனாக இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியும். ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினோம். இதில் அந்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன கொத்து மாதிரி இருக்கும், அதுவே பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து விட்டுக்குது. அதே சமயம் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற இடத்தையும் பயன்படுத்த முடியாது, ரொம்ப ஈரமாக இருக்கிற இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. ஓரளவுக்கு மண்ணில் லேசாக ஈரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கவே முடியுது. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் வாங்குறவங்க எல்லா இடத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அதை வாங்கிட முடியாது. இப்போ கொத்துனா அந்த கொத்து ஒரு சில வேலைகளுக்கு தான் பயன்படுத்துவோம், மம்முட்டினா அது ஒரு சில வேலைகளுக்கு தான் பயன்படுத்துவோன்னு இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான டூல்ஸும். ஸோ நாங்கள் இப்போது இவ்வளோ பெரிய இடத்த எப்படா சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்களை விட்டு தான் நம்ம களை வெட்ட போகிறோம். என்னென்னா இது ரொம்ப வருஷமாக பயிர் பண்ணாமல் வச்சுருந்த நிலம். ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 தடவை தண்ணி விட்டு தண்ணி பாய்ச்சி உழவு ஓட்டணும். இந்த மாதிரி களைகள் வளர்ந்துடும், உழவு ஓட்டிகிட்டே இருப்போம். பூ பூக்கிறதுக்கு முன்னாடி உழவு ஓட்டினது தான். இருந்தாலும் கூட திரும்பவும் இந்த மாதிரியான களை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது எப்போ சரியாகும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப பயிர் பண்ணும்போது தான் இதை சரி பண்ணிக்கவே முடியும். ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு களை குறைஞ்சிருக்கு. அந்த பகுதியில் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்து நிலங்களில் இருந்தும் அதோட களைகள் எல்லாமே இங்கிட்ட விதையெல்லாம் பரவலாகிட்டு அங்கேருந்து இந்த பக்கமாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக நிலத்தை எதுவுமே பயிர் பண்ணாமல் போட்டிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெண்டைக்காய் நட்டோம். அது போக கொஞ்சம் மேரிகோல்டு அது நாற்று விட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை. ஸோ கோழிக்கொண்டையும் நாற்று விட்டுருக்கோம். நாற்று விட்டு எடுத்து கொஞ்சம் நடவு செய்யலாம், விதைகள் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த மயில் மாணிக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதோட கொஞ்சம் விதைகள் இங்கே இதில் போட்டிருக்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா விதையாக எடுத்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பச்சை வெண்டை மட்டும் நட்டிருக்கோம். இந்த வருஷம் பச்சை வெண்டை மட்டும் நடவு செஞ்சு அதில் இருக்கிற விதைகள் எடுத்து எல்லாேருக்கும் கொஞ்சம் பரவலாக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போங்க. அடுத்தடுத்து இந்த நிலத்தில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுவோம். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு தகவலாகவும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்றைய வீடியோ. இன்றைக்கான வேலையும் இது தான் தோட்டத்தில். ஸோ பெரிய மற்ற வேலைகள் எதுவும் பண்ணலை. களை எடுக்கிறாங்க தோட்டத்தில், நம்ம இந்த சின்ன சின்ன வேலைகளை பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.